Next, zeros of a polynomial. Values of the variables present in the polynomial equation for which the polynomial equals 0. So, இதுக்கு ஒரு example பாருங்க. x plus 5. இந்த x க்கு பதிலா என்ன வேல்யூ போட்டா இந்த மொத்த பாலினாமியலுமே 0 ஆகும். So, x க்கு minus 5 போட்டோம் அப்படின்னா இந்த மொத்த பாலினாமியலோட வேல்யூ ஈக்குவல் டு 0 வந்துடும். இதை எப்படி கண்டுபிடிச்சோம்னா இந்த x plus 5 இருக்குல்ல இதை ஈக்குவல் டு 0 போடும்போது இனி x ஓட வேல்யூ கண்டுபிடிங்க minus 5. ஸோ இப்போ x க்கு minus 5 வந்துருச்சுல இந்த minus 5 என்ன சொல்லுவோம் 0 of the polynomial. Next, zeros of a quadratic polynomial. So quadratic polynomial ax square plus bx plus c இந்த பாலினாமியல்ல zeros என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். For example, x square minus 5x plus 6 எப்படி இருக்குன்னா நீங்க இத ஃபேக்டரைஸ் பண்ணும்போது I மெத்தட்ல போட்டீங்கன்னா இங்க மேல பிளஸ் போட்டுக்கோங்க கீழே இன்டூ போட்டுக்கோங்க x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 ஸோ 1 இன்டூ இந்த 6 வந்துருது ஸோ சென்டர்ல இருக்கிற இந்த -5 இதை மேலே எழுதிக்கோங்க. இப்போ நம்ம 2 நம்பர்ஸ் எழுதணும் அதை மல்டிப்ளை பண்ணா 6 வரணும் ஆட் பண்ணா -5 வரணும். ஸோ -3 அண்ட் -2 எடுத்துக்கலாம். ரெண்டே மல்டிப்ளை பண்ணுங்க 6 வந்துருது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா அந்த சிம்பிளோட -5 வந்துருது. இதை நம்ம எடுத்து எழுதும்போது எப்படி எழுதுவோம் x minus 3 and x plus 2 சாரி x minus 2 இந்த மாதிரி எழுதுவோம். இதோட ஜெனரல் ஃபார்ம் எழுதும்போது a x ஸ்கொயர் பிளஸ் b x பிளஸ் c ஓட ஜெனரல் டேர்ம் எழுதும்போது x மைனஸ் ஆல்பா இன்டு x மைனஸ் பீட்டா இப்படி எழுதிப்போம். இங்க சில டைம்ல ஏதாவது கான்ஸ்டன்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கான்ஸ்டன்ட் இல்ல அப்படின்னாலுமே இப்போ 1 கான்ஸ்டன்டா அசியூம் பண்ணிக்கலாம். ஜெனரலா இந்த k அப்படின்ற கான்ஸ்டன்ட் போடுவோம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க k அப்படியே இருக்கட்டு. ஸோ x இன்டூ இந்த x மைனஸ் பீட்டா எழுதிக்கலாம் x மைனஸ் பீட்டா. ஸோ அதே மாதிரி மைனஸ் ஆல்பா இன்டூ x மைனஸ் பீட்டா. ஸோ இதை எழுதியாச்சு is equal to k into so multiply பண்ணுங்க x into x x square minus x into beta beta x minus alpha into x minus x alpha minus into minus plus alpha into beta alpha beta is equal to k into x square எழுதிக்கலாம். இங்க ரெண்டுலயுமே மைனஸ் எக்ஸ் காமன் ஸோ மைனஸ் எக்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ மிச்சம் எல்லாமே பிளஸ்ல வந்துடும். இங்க மிச்சம் பீட்டா இருக்கு ஆல்ஃபா இருக்கு அதனால நான் ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு எழுதிக்கிறேன் பிளஸ் ஆல்ஃபா பீட்டா அப்படி எழுதியாச்சு. ஸோ இப்போ பாருங்க இந்த கேயை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே எக்ஸ் இன்டூ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் கே இன்டூ ஆல்ஃபா பீட்டா. ஸோ இங்கே இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்தது அப்படியே எழுதிக்கோங்க ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி. இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் அண்ட் எக்ஸ் டேர்ம்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இக்வேட் பண்ண போறோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இக்வேட் பண்ணும்போது பாருங்க இங்கே ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரை விட்டுட்டு எழுதிடணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸை இக்வேட் பண்றோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு கே. நெக்ஸ்ட் ஒன்ல இந்த பி எக்ஸ் இருக்கு அதுக்கு கூட இந்த வேல்யூவை இக்வேட் பண்ண போறோம். ஸோ எக்ஸை விட்டுருங்க b is equal to x விட்டுட்டோம்னா minus k into alpha plus beta வந்துரும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இந்த கான்ஸ்டன்ட் ஒன். ஸோ இதை இக்வேட் பண்ணுங்க. அப்போ c is equal to k into alpha beta. ஸோ இப்போ a is equal to நமக்கு ஒரு வேல்யூ இருக்கு k. ஸோ இங்க k இருக்கிற இடத்துல எல்லாமே a ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ b is equal to மைனஸ் இங்க k இருக்கு ஸோ k இருக்கிற இடத்துல a போட்டுக்கிறேன் ஆல்பா பிளஸ் பீட்டா and c is equal to இங்கேயும் k இருக்கு k இருக்கிற இடத்துல a போட்டுக்கலாம் ஆல்பா பீட்டா. b இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா மட்டும் ஒரு சைடு இருக்கட்டும் மிச்சம் எல்லாத்தையும் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா இங்க மைனஸ் a இன்டூல இருக்கு ஸோ இங்க வரும்போது டிவைட்ல வந்துடும் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா. நெக்ஸ்ட் c இங்க a வந்து இன்டூல இருக்கு ஸோ இங்க ஈக்குவல் டு இந்த சைடு டிவைட்ல வந்துடும் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா. ஸோ இங்க b பை மைனஸ் ஏவை நான் மைனஸ் b பை ஏன்னு கூட எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா அண்ட் c பை a இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா. இது வந்து எக்ஸாம்ல எல்லாம் வராது சும்மா எப்படி வந்துச்சுன்னு மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்ல எழுதும் போது k இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்டூ sum of zeros plus இங்க ரெண்டுமே மல்டிப்ளைல இருக்கு ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு எழுதும். இதே மாதிரி கியூபிக் பாலினாமியலுக்கும்
ஆல்பா பீட்டா காமா கியூபிக் அப்படின்னு வரும்போது நமக்கு 3 ஜீரோஸ் வரும். ஸோ அதனாலதான் ஆல்பா பீட்டா அண்ட் காமா கூட ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கும் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அண்ட் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கேட்டாங்க அப்படின்னா ஆல்பா இன்டூ பீட்டா இன்டூ காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏன்னு இருக்கும். இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ்ல வரும். ஸோ எக்ஸசைஸ் 2.2ல இந்த சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எல்லாம் வச்சு நம்ம சம் பார்க்கலாம். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.